நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். இதுதான் பிஜேபியோட தாரக மந்திரம். இந்தி கூட்டணிங்கிறது இருக்கான்னே எனக்கு தெரியல, அது ஒரு பெயரளவில் தான் செயல்படுது, கிட்டத்தட்ட அது செதஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. யூசுப் பத்தானுக்கு வேணா அந்த அம்மா வேற மாதிரி அவங்க யோசிச்சிருக்கலாம். அவங்க எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக அவங்க என்னென்னமோ செய்கிறாங்க. அதை இந்த நேரத்தில் நம்ம பேசாமல் கடந்து போகிறது தான் நல்லது. அவங்களுடைய நோக்கம் அந்த பணத்தை வாங்கணுங்கிறது தான். அந்த பணத்தை வாங்கி இவங்க வந்து இங்கே ஊதாரித்தனமாக தமிழ்நாட்டில் வேற ஏதாவது செலவு பண்ணுவாங்க. பேச்சுக்காக கூட அவர் பிரதமர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்ல, சோனியா காந்திகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னாரு. அதனால திமுகவோட பித்தலாட்டத்தனம் தமிழக மக்கள் அறிந்தது. ஏழைப்பாழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளியில பயில்றவங்க, அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஏன் தடுக்கிறீங்க? ஆனா தமிழ் ஊடகங்கள் இந்த விஷயத்தை பேச மறுத்து திமுகவின் பித்தலாட்டத்தனத்திற்கு இவர்கள் துணை போகின்றார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். தமிழ் ஊடகத்தை தெய்வ செயல்னு பேரை வச்சுட்டு அயோக்கியத்தனம் பண்றான். ஒரு பெரிய பொறுக்கித்தனமான ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை செய்யறான். திராவிட முன்னேற்ற கழகம் இதை பத்தி ஒரு கவலையே படாம அவனை எப்போ கைது செஞ்சிருக்கணும்? காவல்துறை யார் கையில இருக்கு? மு.க. ஸ்டாலின் கையில தானே. அப்பா இந்த மாதிரிலாம் தப்பா நடந்துக்கலாமா சொல்லுங்க? ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பிஜேபியின் ஓமாம்புலு ஜெயராமன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சு உலக நாடுகள் முழுக்க போறதுக்கு இந்தியாவில இருந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுல பாத்தீங்கன்னா இப்போ பிஜேபி சார்பு இல்லாம காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சசி தரூர் அவர்கள், அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய யூசுப் பதான் அவர்கள் எல்லாம் வந்து நீங்க அந்த குழுல சேர்த்திருக்கீங்க. இது எதுக்கான அறிகுறி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, யூசுப் பதான் அதுல போறாரா? இப்போ அவர் விலகிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியில வந்து அனுமதி பெறாமையே அந்த கட்சியில இருந்து ஒரு நபரை கேட்டிருக்கீங்க. ஒரு கட்சிக்கெல்லாம் கடிதம் எழுதி அமைச்சர் இவங்க கிரண் ரிஜிஜு அவர்கள், இவர் மல்லிகார்ஜுன கார்கேலேருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஃபோனில் பேசி அவங்கள்ட்ட ஒப்புதல் பெற்று தான் அதுக்கப்புறம் இந்த கமிட்டியே டிசைட் செய்யப்பட்டது. அதில் காங்கிரஸ் கட்சிக்கு பேசும்போது, மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் பேசும்போது அவங்க ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாங்க. அதில் இன்னும் அனுபவம் வாய்ந்தவர், ஏன்னா ஐநா சபையில் அந்த யூஎன் செக்ரட்டரி ஜெனரலுக்காக கூட கண்டெஸ்ட் பண்ணவர் சசி தரூர். அவருக்கு வந்து வெளிநாட்டுடைய தன்மைகள் தெரியும், எந்த ராஜ்ய ரீதியான உறவுகளில் அனுபவம் பெற்றவர். அதே மாதிரி சல்மான் குர்ஷித் மிகச்சிறந்த அனுபவசாலி, அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தார். ஜெனீவா மாநாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு சல்மான் குர்ஷித் தான் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருந்த போது போனார். அதே மாதிரி ஆனந்த் சர்மா, இந்த மாதிரி பல பேரை வந்து அனுபவஸ்தர்களையும் பயன்படுத்திக்கணும். நம்ம லோக்கலுக்குள்ளே இருக்கிறது கிடையாது. இந்த கமிட்டி கூட எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸு, ஐஏஎஸ் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, செக்ரட்டரிஸாக இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாமும் போகிறாங்க. அரசியல்வாதிகளோட போகிறாங்க. இது வந்து ஒரு பூ மாலை மாதிரி, இதில் பல்வேறு பூக்கள் தொடுத்தா மட்டும்தான் ஒரு மாலையாக எப்படி உருவாகுதோ அதை போன்று இது போகிறத வந்து ஒரு நாம்கே வார்த்தைக்கு நாங்கள் இந்த கட்சியை கூப்பிட்டோம் அந்த கட்சியை கூப்பிட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் கிடையாது. கனிமொழி கூட போறாங்க. இல்ல, இது பூமாலை அப்படின்னா சொந்தமா மரத்துல இருந்து பூ பறிச்சுக்கிறது எப்படி இருக்கு, பக்கத்து வீட்டு மரத்துல இருந்து பறிச்சுக்கிறது எப்படி இருக்கு? இப்போ ஆப்ரேஷன் லோட்டஸ் வந்து கேரளாலையும் அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. அது அரசியல், அது வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல். நம்ம தேச பாதுகாப்புக்காக, நம்ம தேசத்தின் மாண்பை வெளிநாடுகளில் எடுத்து சொல்றதுக்காக ஒரு கமிட்டி போகுது. அதுல பிஜேபி காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இப்ப சல்மான் குர்ஷித்தை விட சசி தரூருக்கு சமமா செயல்படக்கூடியவங்க, கனிமொழியோட பெட்டரா செயல்படக்கூடியவங்கலாம் இருக்காங்க. ஆனா இதுல நம்ம அரசியலாவே இதுல பார்க்கக்கூடாது. இதை வந்து நம்மளுடைய நாடுன்னு வரும்போது நேஷன் ஃபர்ஸ்ட், அதுதான் பிஜேபியோட தாரக மந்திரம். நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். இதுதான் பிஜேபியோட தாரக மந்திரம். அப்படி இருக்கும்போது பிஜேபியில் இருக்கிறவங்களை தாண்டி மற்ற கட்சியில் இருக்கிறவங்களையும் இது தேசத்தின் ஒரு முகமா கொண்டு போய் வெளிநாட்டில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இல்ல, அதுல ரொம்ப பிக் பண்ணி எடுக்கும் போதே அங்கதான ஒரு கேள்விக்குரிய வருது. ஏன்னா சசி தரூர் பாத்தீங்கன்னா அவங்க தலைமைக்கு வந்து கட்டுப்பட்டவர் கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு பேசக்கூடியவர். நாளைக்கு காங்கிரஸ் கட்சி விப் இஷ்யூ பண்ணதுன்னா அவரு பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாரா? காங்கிரஸ் தலைமையை சேரலாம்ல.
அதெல்லாம் ஹைப்பத்தட்டிக்கலாக நம்ம பேசலாம். நம்ம தேசம்னு முன்னிறுத்தி நம்ம போகிறோம். நம்ம நாடோட மாண்பு வெளிநாட்டில் உரிய முறையில் எடுத்து சொல்லணும். இப்போ கனிமொழி இருக்காங்க, ஒருவேளை அப்படின்னா நீங்கள் ஏன் கனிமொழியை சேர்த்தீங்க அப்படின்னு போராட்டம் நடத்தலாமே. இது அரசியல் கிடையாது. இது அரசியலை தாண்டி நாம் எல்லாரும் ஒரே டோனில் பேசுகிறோங்கிறதுக்காக இதில் யார் சிறப்பாக செயல்படுவாங்களோ காங்கிரஸ்லேருந்து அவங்க கொடுத்த லிஸ்ட்லேருந்து வச்சுருக்கோம். அதை தாண்டி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் அவங்களுடைய அனுபவங்கள் பயன்படுத்திக்கப்படணும்னு. இதில் காங்கிரஸ் கட்சியில் நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது நான் நரசிம்மராவ் உண்மையிலேயே மனதார பாராட்டுறேன். பாகிஸ்தான் ஐநா சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வருது பாரத நாட்டுக்கு எதிராக. அதை முறியடிக்கணுங்கிறதுக்காக அவர் போல அப்போ இருந்த மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தால் அவர் இது பண்ணல, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்களை பயன்படுத்தலை. அதுக்கெல்லாம் மாறாக அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் அந்த கமிட்டியை லீட் பண்ணி அழைச்சிட்டு போக சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ எப்படி நரசிம்மராவ் ஒரு மிகச்சிறந்த தேசபக்தராக இருந்தாரோ, வாஜ்பாய் எப்படி இருந்தாரோ, அதே போன்றுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சிந்தித்து அது இருக்கக்கூடியதுல பெட்டரான தி பெஸ்ட்டை கொண்டு போனோம். இதை லோக்கல்ல போய் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு யாரும் போய் அவங்க போய் ஃபாரின்ல போய் எல்லாரும் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க போறாங்க. அது கிடையாது. எங்க நாடு எப்படி பாதிக்கப்பட்டது, அந்த நாடு நம்மளுடைய நாடு எப்படி பாகிஸ்தானோட தீவிரவாத முகாமை தாக்கிச்சு, அதுக்கு பாகிஸ்தான் எப்படி ரிட்டாலியேட் பண்ணிச்சு, நாம பாகிஸ்தான்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம், நமக்கு தேவையானது என்ன, இதை உலக அரங்கில் எடுத்து சொல்லி நம்ம நாட்டோட பெருமையை மேலும் மெருகூட்டுவதற்காக தான் போறோம். அதனால இதுதான் விஷயம். அதுல சரி, இப்போ கண்டிப்பா சசி தரூர் பிஜேபியில சேர மாட்டார்னு உத்தரவாதமா சொல்லலாம். அது நீங்க அரசியல செகண்டரியா பேசுவோம். ப. சிதம்பரம் இருக்காரு, முன்னாள் மத்திய அமைச்சர். அவர் 2 நாள் முன்னாடி பேசும்போது இண்டி கூட்டணிங்கிறது இருக்கான்னே எனக்கு தெரியல, அது ஒரு பெயரளவுல தான் செயல்படுது, கிட்டத்தட்ட அது செதஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. அதனால அவர் நாளைக்கு பிஜேபியில, தமிழக பிஜேபியில சேர போறாரா? ஆனா இவர் சசி தரூர் பாராட்டியில பேசியிருக்காரு, பிஜேபியும் நரேந்திர மோடியும் ஆபரேஷன் அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டியும் அது ஒரு பாராட்டினதுக்கு இன்னொரு காரணமா கூட இருக்கலாம். நான் இதுக்குள்ள ஜாஸ்தி அரசியல் பேச விரும்பாம இருந்தேன். ஆனா நீங்க என்ன வலுக்க டைமா எழுதிட்டு வரீங்க. உங்க நோக்கம் புரியுது, மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்க சொல்ற நோக்கம் புரியுது. அவர் இதே மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது 10 ஆண்டுல காஷ்மீரை தாண்டி பல்வேறு இடங்கள்ல, ஹைதராபாத், பெங்களூர், மும்பை, பல்வேறு ஊர்களில் வாரணாசி போன்ற இடங்கள்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்தது. அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி இப்ப பெஹல்காமுக்கு நம்ம எப்படி பதிலடி கொடுக்குறோமோ, தீவிரவாத முகாமை எப்படி போய் தாக்குறோமோ, அந்த மாதிரி இராணுவம் அந்த நேரத்தில் தயாரா இருந்தது. ஆனால் அந்த முடிவு எடுக்க வேண்டிய டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாக இருந்த மன்மோகன் சிங்க்கு என்ன காரணத்தினாலேயோ, நான் அவரை குறைத்து மதிப்பிடல, அவரை நான் குறைவா பேசல. ஒருவேளை அது ராகுல் காந்தி அழுத்தமா, சோனியா மைனோட அழுத்தமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் அந்த நடவடிக்கையை தவிர்த்தாரு. இதை இராணுவத்தில் இருந்தவங்களே வெளியில இப்ப பேசுறாங்க. அதனால ஆனால் மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதர மோடி அவர்கள் பாகிஸ்தான் மேல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மேல நம்ம குறிப்பிட்டு தாக்குதல் நடத்தி, துல்லிய தாக்குதல் நடத்தி, தீவிரவாத முகாம்களை அழித்து தீவிரவாதிகளையும் படுகொலை செய்யணுங்கிறதுக்காக இது பொலிட்டிக்கல் டெசிஷனா அந்த வில் பவர் தான் அவர் பாராட்டுறாரு. நரேந்திர மோடி 4வது முறையா பிரதமர் அவர்கிட்ட அவர் பேசுறாரு. இல்ல RSS சித்தாந்தத்தை நான் அப்படியே ஏத்துக்கிட்டேன்னா பேசுறாரு. இல்ல நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி 300 இடங்களுக்கு மேல ஜெயிச்சு இந்த பாரத நாட்டில் மீண்டும் இந்த காமன் சிவில் கூட எல்லாம் கொண்டு வரணும்னா பேசுறாரு. அவர் சொல்றது நீங்க பாகிஸ்தான் மேல எடுத்த நடவடிக்கைகள், அதுக்கான பொலிட்டிக்கல் வில் பவர், அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இராணுவத்திற்கு மோடி அவர்கள் கொடுத்த முழு சுதந்திரம், அதுல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியில மரியாதைக்குரிய மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் காலத்திலாக இருக்கட்டும், இப்பொழுது ஜெய்சங்கர், அன்றைக்கு வெளிவிவகாரத்துறை செயலராக இருந்த ஜெய்சங்கர் இன்றைக்கு வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருக்கின்றார். இந்த முடிவுகள் இது எப்படி உலக அரங்கில நம்ம நாட்டோட மாண்பை உயர்த்தி காமிச்சிருக்கு. அதை எப்படி நாம அதை தான் பாராட்டுற தவிர சசி தரூர் இல்ல பிஜேபியோட பாலிசிஸ்லாம் பிரமாதம் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லல. அவர் சொல்றது உலக அரங்கில நம்ம நாட்டோட மாண்பை உயர்த்தி காமிக்க முடியாது சொல்றாரு. அதை பாசிட்டிவா வச்சு அதை நம்மளுடைய நாட்டுக்கான வளர்ச்சிக்காக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம பாரத அன்னையின் கொடி பட்டொளி வீசி பறக்கணுங்கிறதான் என்னுடைய ஆசையும் உங்களுடைய ஆசையும் அப்படிதான் இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க திருமாவளவன் மாதிரியோ இல்லைன்னா நீங்க திருமுருகன் காந்தி மாதிரியோ இருக்க போறது கிடையாது. ஆனால் நீங்க அதனால சசி தரூரை ஒரு உள்நோக்கத்தோட நீங்க அணுக வேண்டிய அவசியம் கிடையாது. யூசுப் பத்தானுக்குனா அந்த அம்மா வேற மாதிரி அவங்க யோசிச்சிருக்கலாம். அவங்க எல்லாத்துலயும் அரசியல் பண்றாங்க. அவங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக
அவங்க என்னென்னமோ செய்யறாங்க. அதை இந்த நேரத்துல நம்ம பேசாம கடந்து போறதுதான் நல்லது. சிதரூர் வந்து பிஜேபிக்கு சேர மாட்டார்ன்ற நம்பிக்கையில நான் அடுத்த கேள்விக்கு போறேன். நான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, மத்திய அரசு மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதி, அதாவது குறிப்பா கல்வி துறையில இருக்கக்கூடிய நிதி வந்து கொடுக்காம இருக்காங்க. மும்மொழி திட்டத்தை வந்து அமல்படுத்தாததுனாலதான் இந்த நிதி தரல அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்படியே மும்மொழி திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தணும்னு என்ன ஒரு ஆசை பிஜேபிக்கு இருக்கு? இல்ல நாடு முழுக்க அமல்படுத்துறோம். இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து 5ஆம் கிளாஸ் படிக்குது, 2ஆம் கிளாஸ் படிக்குதுன்னா அந்த பருவத்திலேயே மற்றொரு மொழியை கத்துக்கிறது வந்து சிறப்பானது. அதுல ஹிந்தியை தான் படிக்கணும்னு நம்ம சொல்லலை. நீங்க தெலுங்கு படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், ஜாப்பனீஸ் படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம். உங்களுக்கு உலகம் வந்து இப்போ உள்ளங்கையிலேயே மொபைல் ஃபோன்ல வந்துடுது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து மற்றொரு மொழியை கத்து நீங்க உங்களுடைய அறிவை விருத்தி பண்ணிக்கிறதுல வந்து யாரும் வந்து நீ ஏன்பா படிக்கிற, நீ ஏன்பா நிறைய புத்தகம் படிக்கிறேன்னு யாரும் கேட்க தடுக்கல, திணிக்கிறது தானே எதிர்க்கிறாங்க. அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து ஜவஹர்லால் நேருவையே ஹிந்தி வெறியர்னு சொன்னவங்க. நாளைக்கு ஒரு திமுக காரனை பேட்டி எடுங்க, ஏங்க நீங்க ஜவஹர்லால் நேருவையே ஹிந்தி வெறியர், நீங்க லால் பகதூர் சாஸ்திரி ஹிந்தி வெறியர், நீங்க இந்திரா காந்தி அரக்கி ராட்சசி தாடகை பூதகை அப்படின்லாம் சொன்னீங்க, அந்த அம்மாவும் ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, நீங்க நரசிம்மராவை சொன்னீங்க, ராஜீவ் காந்தியை சொன்னீங்க. நீங்க சொல்லாத, அவங்க சொல்லாத விபி சிங்கை மட்டும் மன்மோகன் சிங் இதுல ஆட்சியில் இருந்ததுனால அதை அவங்க சொல்லலை. அவங்க ட்ரெஷரி பெஞ்சில் இருந்ததுனால, அவங்களும் நிர்வாகத்தில் இருந்ததுனால அந்த குற்றச்சாட்டை சொல்லலை. அதுக்கு இவங்க காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா என்னென்னலாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். அதனால அவங்க வந்து ஒரு ஹிந்தி பூச்சாண்டியை வச்சு அவங்க காமிச்சிட்டு மும்மொழி கொள்கைன்னு நம்ம சொன்னா கூட ஹிந்தியை திணிக்கிறாங்க. அவங்க பழைய பல்லவியை பாடுறாங்க. அவங்க அந்த காலம் மாறிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்காம பேசுறாங்க. அந்த என்இபியில வந்து கையெழுத்து போட்டுட்டு, தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசியில கையெழுத்து போட்டுட்டு ஒரு தவணை பணமும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கமிட்டி போட்டு ஆராய்வோன்னு சொல்லி, ஆனால் பணத்தை நீங்க கொடுத்துருங்க. அவங்களுடைய நோக்கம் அந்த பணத்தை வாங்கணுங்கிறதான். அந்த பணத்தை வாங்கி இவங்க வந்து இங்க ஊதாரித்தனமா தமிழ்நாட்டில் வேற ஏதாவது செலவு பண்ணுவாங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நீங்க கேட்கலனாலும். 2010 கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தபோது பட்டியலின சகோதரர்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டது, அவங்க மேம்பாட்டுக்காக. 2009-10 காலகட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டது. அன்றைக்கு தேசிய எஸ்சி கமிஷன் சேர்மனாக நம்ம எல் முருகன் இருந்தார் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி காம்ப்ளேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 2010 மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ சென்னை வந்து தமிழ்நாட்டில் இந்த பட்டியலின சகோதரர்களுக்கான இந்த ஃபினான்ஷியல் டிஸ்பர்ஸ்மெண்ட் அவங்களுக்கு ஒழுங்காக போய் சேருதா, அந்த பணம் எப்படி பயன்படுத்தினாங்கன்னு அதை வந்து அந்த கமிட்டிக்காக வந்து ஆய்வு செஞ்சார். ஆய்வு செஞ்சதில் அந்த பட்டியலின சகோதரர்கள் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியானது இலவச கலர் டிவி வாங்கறதுக்காக திமுக அரசு டைவர்ட் பண்ணிச்சு. அதை கடுமையாக குற்றம் சாட்டி அவர் அறிக்கை எழுதி பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பேசினார். அன்னைக்கு மத்தியானமே கலைஞர் அதுக்கு பதிலடி கொடுத்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டார். நான் இதனை பற்றி சோனியா காந்தியிடம் கம்ப்ளைண்ட் செய்வேன், புகார் அளிப்பேன் அப்படின்னாரு. அவர் மன்மோகன் சிங்கும் பிரதமராக கூட, அவர் அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதி கற்பனையில கூட அவர் ஒரு சின்ன ஒரு பேச்சுக்காக கூட அவர் பிரதமர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்ல, சோனியா காந்திகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னாரு. அதனால திமுகவோட பித்தலாட்டத்தனம் தமிழக மக்கள் அறிந்தது, ஊடகங்கள் அறிந்தது, ஊர் அறிந்த விஷயம். அது உள்ளங்கை நெல்லிக்கணி போல. இப்ப திமுக ஊழல் பண்ணதுன்னா தமிழக மக்கள் என்ன பாதிப்பு உள்ளாக்கணும்? ஏன்னா நியாயமா தமிழக மக்களுக்கு வர வேண்டிய நிதி தானே. தமிழக மக்களுக்கு வர வேண்டிய நிதி எதுக்காக வர வேண்டியது நிதி? உங்கள்கிட்ட நீங்க இதுக்காக கேட்குறீங்க, நாங்க என்ன சொல்றோம், நீங்க இந்த ஸ்கூலை மேம்படுத்துங்க, மும்மொழி கொள்கையை அமல்படுத்துங்க, மாணவர்கள் மேம்பாட்டுக்காக கொண்டு வாங்க. ரொம்ப வருஷமா மும்மொழி கொள்கை இல்லாம இருக்குல்ல இந்த ஒரு மாநிலத்துல. இல்லைங்க, நீங்க ரொம்ப வருஷமா செல்போன் இல்ல, ஏன் இப்ப செல்போன்? ரொம்ப வருஷமா யூடியூபே கிடையாது, ஏன் யூடியூப் பாக்குறாங்க மக்களுக்கு? ஏசியே கிடையாது, அப்புறம் ஏன் ஏசி? வேப்ப மரத்தடியில படுத்துக்கலாமே. ஹிந்தி கத்துக்காமே இங்க இருக்க முடியும்ன்றது நாம ஹிந்தியே பேசலையே, நாம ஹிந்திங்கிற வார்த்தையே சொல்லலையே. எவனுக்கு எந்த மொழி படிச்சிருக்கோ அந்த மொழியை படிங்கன்னு தானே சொல்றோம். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாங்க தெலுங்கு படிக்கிறோம், கன்னடம் படிக்கிறோம், ஸ்பானிஷ் படிக்கிறோம் அப்படின்னாங்கன்னா அதுக்கான வாத்தியாரா மத்திய அரசு பணம் கொடுத்து. பதில் வந்து உங்க கட்சியோடைய முதலமைச்சர் இவர் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்றாருன்னா, மும்மொழி கொள்கையில உங்களுக்கு என்ன எல்லாத்துக்கும் எல்லா மொழியும் கொடுக்க முடியாது, உங்களுக்கு எந்த இடத்துல அதிகமா வேணுமோ அந்த இடத்துல மட்டும் கொடுக்குறோம், மிச்சப்படி ஹிந்தி தான் இருக்கும்னு அவரே சொல்றாரு. தேவேந்திர பட்னாவிஸ் வந்து நீட் எக்ஸாமை ஏத்துட்டு இருக்காரு. தேவேந்திர பட்னாவிஸ் அவரே சொல்றாரு ஹிந்தி தான் நாங்க சொல்லி கொடுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அது அவருடைய சூழ்நிலைக்கு சொல்றாருங்க. நாம இங்க வந்து அப்படிதான் நீங்க ஹிந்தி கிடையாதுன்னு நீங்க சொல்லுங்க, வேற மொழியை தான் நாங்க பயிற்றுவிப்போம்னு சொல்லுங்க. உங்களை யார் தடுத்தாங்க? நீங்க சன்ஷைன்ல உங்களுடைய பள்ளிக்கூடத்துல நீங்க ஹிந்தி சொல்லி கொடுப்பீங்க. காசு கட்டி படிக்கிற பணக்காரன் ஹிந்தி படிக்கலாம்,
நான் அப்பவும் நான் ஹிந்தி படிக்கிறதுக்கு ஆதரவா பேசல. வேற ஏதாவது ஒரு வேற்றுமொழி, ஏழைப்பாழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளியில பயில்றவங்க, அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அவன் அறிவு மேம்படுறதுல நீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க? நீங்க உண்மையிலேயே இதை ஏழை மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் எக்கனாமிக்கலி வீக்கரா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய அறிவை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தட்டி பறிக்கின்றது என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். அடுத்ததா என்ன கேள்வினா, இப்போ ராணிப்பேட்டை பகுதியில் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர்னு நினைக்கிறேன், அவர் மேல வந்து இப்போ அவர் வந்து கட்சியிலேருந்து இருக்க எல்லா பொறுப்புலையும் நீக்கியிருக்காங்க திமுகலேருந்து. அவர் மேல என்ன புகார் அவருடைய மனைவி கொடுத்துருக்காங்கன்னா, அவருக்கு வயது 41, அவருடைய மனைவி வந்து 20. அவங்க என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னா, தன்னை வந்து கொடுமைப்படுத்ததாகவும் பாலியல் ரீதியா வந்து வன்முறை செய்ததாகவும் அவங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அவரை வந்து பொறுப்புல இருந்து நீக்கியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய அவர் பேர் தெய்வச்செயல். அவரோட வயசு 41, 20 வயசு பொண்ணை கல்யாணம் கட்டுறாரு. அந்த அம்மாவும் காதல் திருமணங்கிறத சொல்றாங்க. அவங்க திருமணம் புரிஞ்சது ஜனவரியில், எனக்கு தெரிஞ்ச அநேகமாக தை மாசத்துலயா இருக்கும். ஜனவரி 15க்கு முன்னாடி மார்கழி. நம்மளுடைய கலாச்சார பிரகாரம் மார்கழியில் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. தை 4-5 தேதியில் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இதை ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஜனவரி 18-20 தேதியில் அவர் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த அம்மா புகார் கொடுக்கறது வந்து ஏப்ரல் 10-12 தேதியிலேயே இந்த அவர் கணவர் மேலே புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார்? அங்கே தான் முக்கியமான விஷயம். இது இன்னொரு பொள்ளாச்சி போன்று, இன்னொரு யார் அந்த சார் அண்ணா யூனிவர்சிட்டி போன்று இந்த விஷயம் இருக்குமோ என்று பெரும்பாலான மக்களால், பாஜகவினராலும் பேசப்படுகின்றது. ஊடகத்திலையும் நம்ம எடுத்து சொல்றோம். ஆனா தமிழ் ஊடகங்கள் இந்த விஷயத்தை பேச மறுத்து திமுகவின் பித்தலாட்டத்தனத்திற்கு இவர்கள் துணை போகின்றார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன் தமிழ் ஊடகத்தை. என்ன காரணம்னா, அந்த 20 வயது பெண்மணி, என் கணவர் என்னை பாலியல் துன்புறுத்தல் செய்தது மட்டுமல்லாது கட்சிக்காரர்களுக்கும் விருந்து படைப்பதற்காக என்னை வற்புறுத்துகின்றார். என்னுடன் மட்டுமல்லாது இவருக்கு மேலும் 10 பெண்களுடன் இவருக்கு தொடர்பு இருக்கின்றது. இதெல்லாம் அந்த அம்மா கொடுத்துருக்க குற்றச்சாட்டு. இந்த பிரச்சனை வந்து கடந்த 10 நாளா ஓடிட்டு இருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அவரை நேர்த்திக்கு தான் கட்சியிலேருந்து நீக்குது. ஒரு வாரம் அவங்க வாய்மூடி மௌனியா இருந்தாங்க. அவரை எப்படியாவது காப்பாற்றலாங்கிற முயற்சியில இருந்திருக்காங்கிறதான். காவல்துறையும் எஃப்ஐஆர் போடவே இல்லை. அந்த அம்மா போய் காவல்துறையில புகார் கொடுக்குது. காவல்துறையும் கண்டுக்கல. அப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் தான் ப்ரெஷர் பண்ணி நான் சூசைட் பண்ணிப்பேன் மிரட்டி, அதுக்கப்புறம் ஒரு பாலிமார் போன்ற சேனல்கள் இந்த விஷயத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் வந்து அந்த தெய்வ செயல் நேர்த்திக்கு தான் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் கட்சியை விட்டு. இத்தனை நாள் அவரை கைது செய்து அவர் மீது அந்த எப்படி வந்து யார் அந்த சாருக்கு பிடிச்சாங்களோ, எப்படி அந்த ஆள் பேர் என்ன, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த இதுல மாட்டினாரே அந்த பாலியல் துன்புறுத்தல், அவனை போன்றே இந்த ஆளும் ஒரு பெரிய பாலியல் குற்றவாளியாகத்தான் இருப்பான் என்பதுதான் இந்த மீடியால வந்த ஒரு சில மீடியால ஒன்றும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை அப்படியே விவாதிச்சு அப்படியே ஒரு ஒரு மட்டையை 2ஆ கிழிச்சு கீத்து முடைஞ்சு ஊரெல்லாம் வித்துட்டாங்க அப்படின்னு கற்பனைக்குள்ள போகாதீங்க. தமிழ் மீடியாக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலில் விழுந்து கிடக்கின்றது. எழுந்திருக்க மறுக்கின்றார்கள், உண்மையை பேச மறுக்கின்றார்கள். உண்மையை பேசி இதை பற்றி ஒரு பெரிய விவாதம் வைத்திருந்தால் இத்தனை நேரம் இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க, அந்த பெண்மணியை யார் யாருக்கெல்லாம் விருந்து படைக்க இவன் முயற்சி செய்தான், இந்த தெய்வ செயல், இந்த தெய்வ செயலின் பெண் கையில் சிக்கிய இன்ன பிற பெண்கள் யார், இது எவ்வளவு பெரிய ஒரு பாவச் செயலுங்க. இது தெய்வ செயல்னு பேரை வச்சுட்டு அயோக்கியத்தனம் பண்றான். ஒரு பெரிய பொறுக்கித்தனமான ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை செய்யறான். திராவிட முன்னேற்ற கழகம் இதை பத்தி ஒரு கவலையே படாம அவனை எப்போ கைது செஞ்சிருக்கணும்? காவல்துறை யார் கையில இருக்கு? மு.க. ஸ்டாலின் கையில தானே. அப்பா இந்த மாதிரி எல்லாம் தப்பா நடந்துக்கலாமா சொல்லுங்க? தோப்பா அப்பா தப்பா நடந்துக்காம நேரடியால நல்ல நேரடி சிந்தனையோட நல்ல சிந்தனையோட அவரே இதை பத்தி விசாரிச்சிருக்கணும். கட்சிக்குள்ளேயே அவனை ஏன் நீங்க இத்தனை நாள நீக்காம இருந்தீங்கன்னா அவர் கேள்வி கேட்டிருக்கணும். காவல்துறை எஸ்பியை கூப்பிட்டுல அவர் கேட்டிருக்கணும். எதையுமே செய்யாம எருமாட்டு மேல மழை பெஞ்சா மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்துட்டு பாலிமார் போன்ற சேனல்கள் இதை எடுத்ததற்கு பின், பாரதிய ஜனதா கட்சி பேச ஆரம்பித்ததற்கு பின், அதிமுக லேசாக இதை பற்றி பேச ஆரம்பித்த பின்னர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் கும்பகர்ண உறக்கத்திலிருந்து ஏந்திரிச்சு வருது. இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, மீடியா மேல பொதுவாக எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திமுகவுடைய ஒரு அங்கம் மாதிரி செயல்படுதா இல்லைங்கிறீங்களா? நீங்க அது இருக்கட்டும், அந்த குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? அது இருக்கு இல்லைன்றது அப்படியே இருக்கட்டும். நான் என்ன இதே குற்றச்சாட்டு பாஜக மேலேயும் வைக்கலாம். ஏன்னா இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு போராட்டம் இருக்குல்ல, இதே
அதிமுக காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி விஷயத்துக்கு எந்த அளவுக்கு திமுக போராடிச்சு, மதுக்கடைகளை திறக்கும்போது எந்த அளவுக்கு திமுக போராடிச்சுன்றதை நம்ம பாத்துருவோம். ஆனா அதுல 1% கூட பாஜக இல்ல, வந்து அப்படிலாம் போராடவே அப்படிலாம் இல்ல. இல்ல. இல்ல இந்த இது விஷயம் எடுத்து பேசல இல்ல, அப்படிங்கிறது இந்த விஷயம் வெளியில வந்ததுக்கு ஊடகம் அப்புறமே இருக்கிறது அப்படியே இல்ல இந்த விஷயத்தை பிஜேபி பேசினாலும் நீங்க பிஜேபி காரங்களோட சோசியல் மீடியால பக்கத்துல போய் பாருங்க. பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் கரடியாக கத்தினாலும், பல்வேறு யூடியூப்ல பேசினாலும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை வெளியில் கொண்டு வர மறுக்கின்றது என்று நான் குற்றம் பெரிய சாட்டுகிறேன். போராட்டம்லாம் நடத்தினா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வருங்க, ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது. இப்பதானே அந்த அம்மா அவன் மேல 10க்கும் மேற்பட்ட பெண்கள், இது ஒரு சிங்கிள் ஐசோலேட்டட் இன்சிடென்ட் நினைச்சோம். இத மீடியா இதை பத்தி கொஞ்சம் பேசியிருந்ததுன்னா நம்மளுக்கும் விஷயம் வெளியில தெரிஞ்சிருக்கும். காவல்துறையை இதை மூடி மறைக்க பார்த்தது. கண்டிப்பாக பிஜேபி இதை பற்றி பேசாமல்லாம் இருக்காது. யாரும் பேச துணியாத பல்வேறு விஷயங்களை, தஞ்சாவூர் லாவண்யாவா இருக்கட்டும், பட்டுக்கோட்டையில ஒரு பெண்ணு கற்பழிக்கப்பட்டதா இருக்கட்டும், அங்கேயும் ஒரு 19-20 வயசு பொண்ணு தூக்கிட்டு போய் பட்டுக்கோட்டையில கற்பழிச்சாங்க. அதை போன்ற பல்வேறு விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே எடுத்து பேசுகின்றது. அதனால ஆனா இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பிஜேபி காரன் பேசுறதை கூட சொல்ல மறுத்து அது ஊமை போன்று செயல்பட்டு கொண்டு திமுகவிற்கு ஊடக அடியாள் வேலை பார்க்கின்றது இந்த மீடியா, தமிழ் மீடியாக்கள். உங்களோடு வந்து பல தகவல் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.